Hey all, this is Jodi Tarot. Welcome to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, ரொம்ப வருஷமா ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, இல்ல ரீசெண்டா கூட ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கா? நான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு மேரேஜ் எனக்கு அவங்க கூட பாசிபிளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீடிங் தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல என்னோட நம்பர் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ரீடிங்ஸ்குள்ள போலாம். நம்ம என்னென்ன டாபிக்ஸ்ல ரீடிங்ஸ் பண்றோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? பர்சனல் ரீடிங்கே டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல வந்து நம்ம பண்றோம். என்ன டாபிக்ல நீங்க பர்சனல் ரீடிங் கேட்டாலும் நான் பண்றேன். ஓகேங்களா? நீங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட போய் செக் பண்ணுங்க, நான் என்ன எல்லா டாபிக்ஸுமே அங்க நான் வச்சிருப்பேன். ஓகே, இப்போ ரீடிங்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டாரோ கார்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்களா? யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களா? யூனிவர்ஸ் ஓகே, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு 3 கார்டு பார்க்கலாம், அப்புறம் ஒரு ஆப்பிள்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? கார்ட்ஸ் ரிவீல் பண்ணிக்கிறேன். கார்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. 10 ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா? 10 ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட லவ் வந்து ஒரு டிவைனான லவ். ஓகேங்களா? உங்க லைஃப்ல கண்டிப்பா அந்த பர்சன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களே நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. நான் வந்து கார்டை க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு அமைதி, சந்தோஷம், ஒரு பிளிஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பா உங்க ரிலேஷன்ஷிப் அமையும். நீங்க என்னதான் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கனாலுமே உங்களுடைய தாட்டும் அவங்களுடைய தாட்டுமே வந்து ஒரே அலைன்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கும். நீங்க அவங்கள நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே டைமிங்ல அவங்க அவங்கள நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம அவங்கள நினைக்கும் போது அதே எனர்ஜி வந்து அவங்களுக்கு போய் வைப்ரேட் ஆகி அவங்க அவங்கள அந்த ஒரு கன நிமிஷம் வந்து அவங்களும் உங்களை நினைப்பாங்க. சோ அந்த எனர்ஜி மூலியமாகவே நீங்க 2 பேரும் பேசிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு டிவைனான லவ் இது. பிசிக்கல் எதுவுமே எதிர்பார்க்காம வெறும் மென்டல் லவ் மட்டுமே எதிர்பார்க்கிற ஒரு லவ்வா எனக்கு தெரியுது. இந்த பர்சன் கூட நீங்க ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க மட்டும் கிடையாது, உங்களோட ஃபேமிலியே சந்தோஷப்படும். உங்க ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து இந்த பர்சன் தான். அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. உங்களை மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டா நம்மளுக்கு, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபா அப்படின்னு நினைச்சு நீங்க அவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குங்க. கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நிச்சயமா இருக்கும். ட்ரீம்ஸ் கம் ட்ரூ மூமெண்ட்னு சொல்லுவோம். இவங்க கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்களோ அவங்க கூட அப்படிலாம் நீங்க வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க கூட உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, ரொம்ப வருஷமா நோ கான்டாக்ட்ல இருக்கேன், இல்ல இப்பதான் நான் நோ கான்டாக்ட் போனேன்னாலும் நான் இந்த பர்சனை திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, எங்களுக்குள்ள ஒரு மேரேஜ் லைஃப் இருக்குமா, எனக்கு ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டா பாட்டம் ஆஃப் த டெக்ல ஃபர்ஸ்ட் கார்டே வந்து யூனிவர்ஸ் வந்து பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஓகே, இது வந்து நம்மளுடைய பாஸ்ட் எனர்ஜியா வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ரெசன்ட் எனர்ஜியா கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். உங்க பர்சன் வந்து ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்ஸ் தானே கொடுத்துட்டு போயிருக்காங்க. நோ கான்டாக்ட் அப்படிங்கிறப்போ சில பேருக்கு வந்து ஒரு வருஷம் பேசாம இருக்கலாம், 2 வருஷம் பேசாம இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப கம்மியான வருஷம் தான். ஓகேங்களா? என்கிட்ட வந்திருக்க கிளைண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எல்லாம் பேசாம எல்லாம் வந்திருப்பாங்க.
சோ அப்படிலாம் இருக்கிறப்போ வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட் இல்லைங்களா? நம்ம ஒரு 6 மந்த்ஸ் பேசாம இருக்கிறோம், 1 இயர் 2 இயர்ஸ்னா அது அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்காது. ரொம்ப நாள் ஆக ஆக தான் நமக்கு அந்த பெயின் தெரியும். நம்ம பர்சன் நம்ம கூட பேசாம இருக்காங்களே நம்மளால உணர முடியும். ஆனா ஒரு சிலர் 10 வருஷம் 20 வருஷம்ன்றப்போ அவங்களுக்கு வந்து அந்த பர்சனை நம்பி இருப்பாங்க. பட் அவங்க கொடுத்திருக்கிறது என்னவோ ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட் தான். இந்த 10 கத்தி நிக்குது பாருங்க, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் அவங்க கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. நோ கான்டாக்ட்னா எப்படி சொல்றது, அவங்கள பத்தின ஒரு சின்ன தகவல் கூட நமக்கு வராது. அதுதான் நோ கான்டாக்ட். ஒரு சிலர் நோ கான்டாக்ட்ல இருப்பாங்க. பட் ஆனா அந்த பர்சனை பத்தின விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. சோ அந்த மாதிரி கூட சில ரிலேஷன்ஷிப்ல வந்து அமையாது. அவங்க விட்டுட்டு போனதோட சரி. அவங்க எப்படி இருக்காங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. சோ ஒரு பெயின்ஃபுல்லான எண்டிங்ஸா தான் முடிஞ்சிருக்கும். டீப் வூண்ட், அதாவது பயங்கரமா காயப்பட்டிருப்பீங்க. ஆழமான காயம்னு சொல்லுவோம்ல, காயம் இன் த சென்ஸ் ஒரு டீப்பா காயப்பட்டிருப்பீங்க. இந்த பர்சன் என்னடா இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, எவ்வளவு லவ் வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆழமா காயப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய லாஸ் இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போயிருப்பது உங்களுக்கு இன்னமுமே அதுல இருந்து வெளியில வர முடியாம, இந்த பர்சன் நம்மள இன்னும் நினைச்சிட்டு தான் இருக்காங்களா, இல்ல நமக்கு ஒரு மேரேஜ்க்கான கமிட்மெண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்களா, இவ்ளோ தூரம் நம்ம பண்ணியும் இவ்வளவு தூரம் லவ் பண்ணி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிற வழி வந்து நிச்சயமா அந்த ஃபெயிலியர் வந்து நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. அதாவது ஒரு கொலாப்ஸ்ல வருவாங்களா வரமாட்டாங்களா, வந்தாலும் நம்மளுக்கு மேரேஜ் கமிட்மெண்ட் வந்து கொடுப்பாங்களா, நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆயிடுமா என்ன, அந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா நோ வரி, இந்த மாதிரிதான் உங்களுடைய பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து இருக்கு. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மாதிரி தான். ஆனா நோ வரிஸ், உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கார்டு கொடுத்தாச்சு. பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் வந்து இருக்கு. ஓகேங்களா? இத பார்த்து நீங்க ஆறுதல் அடைஞ்சுக்கணும். ஓகே, யூனிவர்ஸ் எனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு நீங்க இருக்கணும். அதுவே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா என்ன ஆகும், மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். ஏஸ் ஆஃப் வான்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் நீங்க உங்க பர்சனுக்காக ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க பர்சனை வந்து தேடுறதுக்கு நீங்க படாத கஷ்டம் இருந்திருக்காது. எப்படியாவது ஒரு வழி கிடைச்சிடாத, சோசியல் மீடியால கேட்கறது, ஏதோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கேட்கறது, அவங்க இருந்த வீடு எங்கேயோ போய் 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 உங்க பர்சனை பத்தி எனக்கு தெரிஞ்சுது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட 10 வருஷம் பேசல, 15 வருஷம் பேசல, இல்ல நான் அவங்கள சின்ன வயசுல தாங்க பாத்திருக்கேன். ஒரே ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப் தாங்க எங்க ரிலேஷன்ஷிப். சின்ன வயசுல நான் அவங்கள பாத்திருக்கேன். ஒரு ஸ்கூல் லவ்வா கூட இருக்கலாம், ஒரு ஸ்கூல்ல லவ் பண்ணிருக்கலாம். சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டதே இல்லை. ஆனா நாங்க ஸ்கூல்ல பழகி இருக்கோம். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது. ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம். லவ்ங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு மெச்சூர்டான வயசுலயும் ஒரு சிலருக்கு வந்து வந்திருக்கலாம். வந்தும் இப்ப நோ கான்டாக்ட்ல நீங்க இருக்கலாம். அதாவது ஒரு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போற ஸ்டேஜ்ல எல்லாம் பழகிட்டு அப்புறம் அவங்க ஒரு 10 வருஷம் பேசாம இருக்கிறது, அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு ஸ்கூல் டைம்ல அந்த பர்சனை பார்த்திருக்கலாம். பார்த்து ஒரு ஐ திங்க் நான் எப்ப சொல்றேன்னா, ரொம்ப சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தே நான் சொல்றேன், அந்த ஒரு வைப் வந்து, அந்த ஒரு எனர்ஜி வந்து எனக்கு இங்க தெரியுது. சைல்ட்ஹுட் டேஸ்ல ஒரு 10 வயசு 11 வயசுல சொல்றேன். சோ அந்த மாதிரி நீங்க அந்த பர்சனை வந்து பார்த்திருக்கலாம். சடனா ஒரு 1 இயர், அதாவது என்ன சொல்றது, ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப் ஆக மட்டும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ஸ்கூல் மாறி இருந்திருக்கலாம். இல்ல அவங்கள பார்க்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த வயசுல உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய லவ்வா வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்க உங்களை உண்மையாதான் லவ் பண்றாங்கன்னு கூட நீங்க ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த பர்சனை விட்டு நீங்க வந்திருக்கீங்க. அந்த ஒரு 10 வயசுலயோ 11 வயசுலயோ வந்திருக்கும் போது இப்ப நீங்க ஒரு காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. சோ அந்த ஸ்டேஜ்லயுமே அவங்க மேல உங்களுக்கு ஒரு லவ் இருக்கும். அது வந்து மாறவே மாறாது. அப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, இந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணி இருந்திருக்கோமான்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வருஷம் தான் உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கும் அவங்க கூட பேசுறது. சோ அந்த மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வெறும் சின்ன வயசுலதான் நான் ஒரு வருஷம் தான் பார்த்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. பட் எனக்கு அவங்க மேல வந்து என்ன இருக்கு, லவ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பலவிதமான சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. சோ எங்களுக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்குமா, எங்களுக்குள்ள ஒரு டிலே தான் இருக்கு. நான் அவங்களுக்காக நான் ட்ரை பண்றேன், அவங்கள அப்ரோச் பண்ண நான் ட்ரை பண்றேன்.
என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்களுக்கு யாருமே கிடையாது. இருந்தாலும் நான் அவங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி சோஷியல் மீடியால கேட்கிறேன், அங்க கேட்கிறேன், இங்க கேட்கிறேன். பட் எனக்கு அவங்கள பத்தின எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு அவுட்கம் கூட எனக்கு பாசிட்டிவா இல்ல, டிலே தான் ஆகுதுன்னா டோன்ட் வரி. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் அந்த பர்சன் கூட அமைச்சு தருவாங்க. நீங்க அவங்கதான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்க லவ் ட்ரூவா இருக்கு. யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் த ட்ரூ லவ். அவங்களுக்கு நீங்க ட்ரூவா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயம் வந்து மாறும். ஓகேங்களா? பிலீவ் இன் தட். ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன்ல இருக்கீங்க. தெரியுதா இங்க வார்த்தை இருக்குது, லேக் ஆஃப் மோட்டிவேஷன் சொல்லிட்டு. ஸோ உங்க எனர்ஜியுமே பாக்குறப்ப ரொம்ப லோவா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, இதனால ஒரு கெரியர்ல கூட நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கீங்க. ரொம்ப டவுனா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப அப்படியே லோ ஆயிட்டீங்க. என்னடா இப்படி இருக்கும்ல, என்ன பண்ணி உங்க வரமாட்டாங்கப்பா, அழுத்து போச்சு, நான் என்ன பண்ணி இனிமே எனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும்ல. நான் அப்படியே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்க கண்டிப்பா ரியலைஸ் பண்ண முடியும், என்னடா இவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறோம், அப்படி இருந்தும் அந்த பர்சன் நமக்கு வரமாட்டேங்கிறாங்களே, இனிமே நான் என்ன பண்றது, எல்லாம் நான் முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறும். இவங்க கூட உங்களுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை அப்படின்னு என்பது இருக்கு. ஓகேங்களா? இந்த கார்டை பார்த்துக்கோங்க, இந்த கார்டை பாருங்க, கல்யாண வாழ்க்கை என்பது இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒராக்கிள் கார்ட்ஸ்ல பார்ப்போம். ஓகே, இன்னும் டெப்தா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியும். உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க எப்படி வேல்யூ பண்றாங்க. ஓகே, உங்க ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க எப்படி வேல்யூ பண்றாங்க. நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. யூனிவர்ஸ் இவங்க நோ கான்டாக்ட்ல இருக்காங்க. நோ கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க நினைச்ச பர்சன் கூடயே திருமணம் ஆகுமா, திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட ஒரு திருமண பந்தம் கிரியேட் ஆகுமா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல லைஃப் லாங் இருக்க முடியுமா? எனக்கு ஒரு கிளியரான ஆன்சர் கொடுங்க. என் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கணும். சாரி, எப்பவுமே பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் அப்படியே விழுந்துருது. ஓகே, திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல? ஓகே, திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நோ கான்டாக்ட். ஓகே, ஓகே, கார்ட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டு வந்துட்டு நாட் டுடே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்களும் ஹர்ட், அவங்களும் ஹர்ட். ஓகேங்களா? அது நல்லாவே தெரியுது. அவங்க வந்து ரொம்ப ஹர்ட், நீங்களுமே அவங்கள விட ஹர்ட். ஆனா 2 பேருக்குமே தெரியாது நீங்க இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு என்ன சொல்லுது, ஒரு ரீயூனியனோ ரீகன்சிலேஷனோ நோக்கி வர மாட்டேன்றாங்க. புரியுதா? ஒரு மேரேஜ் அப்படிங்கிறப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட திரும்பி வரணும். ஏன்னா நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அவங்க திரும்பி வந்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் இப்ப அவங்க எப்படி கரண்ட்ல இருக்காங்க, அவங்க கூட நம்ம எப்படி பேசி புரிய வைக்கலாம், மேரேஜ்க்கு இதை எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க முடியும். ஆனா அவங்க இங்க கான்வர்சேஷனை வந்து அவாய்ட் பண்றாங்க. அதனாலதான் நீங்க எவ்வளவு அவங்கள பத்தி தேடணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்டில் அப்செட்டா தான் இருக்காங்க. அந்த பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு அவங்க ஸ்டில் நான் அப்செட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நாட் டுடே அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போதைக்கு என்னால ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர கமிட்மெண்ட்டே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லல. ஓகேங்களா? கார்ட்ஸ் தெரியலன்னா கவலைப்படாதீங்க, நான் ஒரு கார்ட்ஸுமே கிட்டக்க வச்சுதான் சொல்லுவேன். ஓகே, ஃபோனெக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சோ ஒரு நியூ ஃபேஸை நோக்கி அவங்க போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்துல இருந்து அவங்க வெளியில வரணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களே அவங்கள வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றாங்க, ஹீல் பண்ணிக்கிட்டே வராங்க. சோ உங்க ரிலேஷன்ஷிப்ல நான் சொன்ன மாதிரி ஒரு growth இருக்கு, ஒரு நியூ growth இருக்கு. ரீநியூ அப்படின்னு வந்திருக்கு பாருங்க, ஒரு நியூ growth இருக்கு. இங்க தெரியல அந்த வேர்டு.
ஸோ அதே மாதிரி ஒரு growthமே வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ரெனியூவலும் ஆகும், ஒரு நியூ ஃபேஸை நோக்கி போகும். சேஞ்ச்டு மைண்ட், அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறாங்க. நடந்த கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருக்காம அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையே பிடிச்சு தொங்கிட்டு இல்லாம அவங்க வந்து தன்னைய மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே, நடந்தது நடந்துருச்சு, அடுத்து இந்த பர்சன் கூட வந்து திரும்ப எப்படியாவது நம்ம வந்து பேசணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இங்க உங்க பர்சன் வந்து மெசேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கூட ஒரு மேரேஜ் வந்து உங்களுக்கு பாசிபிளா தான் இருக்கு. ஓகே, கீ ஆன் அ ரிங். ஓகே, அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிட்டு இருக்காங்க. இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமா, இல்ல இப்படி போய் அவங்க கிட்ட பேசலாமா, இந்த மாதிரி பேசினா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே நிறைய ரிஹர்சல்ஸ் வந்து பாக்குறாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்த ஏதாவது ஒரு மெமரிஸ், இப்போ அவங்களோட மெமரிஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா, நீங்க ரொம்ப வருஷமா நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, அவங்களோட மெமரிஸா ஏதோ ஒரு பொருளை நீங்க வச்சிட்டு இருக்கலாம், அதை எடுத்து நீங்க பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுமே பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஏதோ ஒரு ஞாபகமான பொருளை வந்து அவங்க வச்சு பார்த்துட்டு இருக்கலாம். அதே நேரத்துல வந்து என்ன சொல்றது, தனியாவே உட்கார்ந்து உங்களை பத்தி திங்க் பண்றாங்க, ஸ்டீரிங் அலாங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ உங்களை பத்தி தனியாவே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொருளை பார்த்துட்டு அந்த பொருளோட இருக்கிற கனெக்ஷனே அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த அலாங் அப்படிங்கும் போது அந்த பொருளை பாக்குறாங்க, நீங்க கொடுத்திருக்க பொருளை பாக்குறாங்க. அந்த பொருள் கொடுக்கறப்போ உங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, என்ன வந்து கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு சொல்லி அதையுமே அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. நைட் ஃபுல்லா உட்காந்து திங்க் பண்றாங்க. திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. பார்ட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஒரு ஃபன்னை நோக்கி அவங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போதைக்கு சிங்கிளா அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அவங்களோட பாஸ்ட பத்தி அவங்களுக்கு நினைப்பு இருக்கு. அதுக்காக என்னை பத்தி மறந்துட்டாங்களா, அப்போ வந்து எங்களுக்கு ஒரு மேரேஜ் வந்து பாசிபிளா இருக்காதான்னு நினைக்க வேண்டாம். பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இப்போ அவங்க கரண்ட் லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. ஹீல் ஆகணும் இல்லைங்களா, அவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க மறக்கணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போதைக்கு அவங்க கரண்ட் மூமெண்ட்டை வந்து அவங்க லிவ் பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜஸ் தராங்க. ஹெல்தி சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர். இப்போதைக்கு நான் எந்த முடிவும் நான் கொடுக்க விரும்பல. நான் வந்து இப்பதான் அவங்க பார்ட்டின்னு நீங்க கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் ஹாப்பியா இருக்கேன். நான் வந்து என்னைய நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், ஏன்னா நான் வந்து கேர் பண்றேன். லவ் அண்ட் லைஃப் வந்து என்னோட மனசுல இருக்கு. பட் அதற்கான விஷயத்த வந்து நான் இப்ப சொல்லல. ஆனா உனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து நான் கொடுப்பேன். மேரேஜுங்கிற கமிட்மெண்ட் வந்து நம்ம 2 பேருக்கும் இருக்கு. ஆனா நான் இப்பதான் ஹீல் ஆயிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நான் என் லைஃப கொஞ்சம் ஹாப்பியா ரன் பண்றேன். ஆனா கண்டிப்பா என் லைஃப்ல லவ் அண்ட் லைஃப் அப்படிங்கிறது இருக்கு. லவ் லைஃப் வந்து என்னோட என்ன சொல்லுங்க வாழ்க்கையில வந்து இருக்கு. ஆனா இப்போதைக்கு நான் அதை பத்தி யோசிக்கல. ஆனா நீயும் என் மனசுல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. ஏன்னா இங்க சொல்லியிருக்காங்க நாட் டுடே, பட் இன்னைக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க, என்னைக்குமே இல்லைங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. லவ் இருக்கு அவங்களுக்கு. இந்த சேனல் லவ் மெசேஜஸ் பாக்குறப்போ, ஒராக்கிள் மெசேஜஸ் பாக்குறப்போ லவ் இருக்கு. பட் ஹர்ட்டும் ஆயிருக்காங்க, நீங்களும் ஹர்ட் ஆயிருக்கீங்க. ஸோ ஹீலிங்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ இல்லைனாலும் அவங்க எப்போ உங்களுக்கு தான், உங்களை தேடி அவங்க வருவாங்க. மேரேஜுங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள நீங்க இணையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நாட் எனஃப், இது உங்களோட எனர்ஜி மாதிரி தெரியுது. சோ அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்க ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் அப்படிங்கிறப்பவே நம்ம ரொம்ப என்ன பண்ணிடுவோம், ஹர்ட் ஆயிடுவோம். இது ஒரு லாங் டேர்ம் நோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு கான்பிடன்ஸே உங்களுக்கு வந்து அவங்க மேல போயிடுது. ஒரு கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. அதே நேரத்துல நீங்களே நிறைய விஷயத்த நினைச்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிக்கிறீங்க, நிறைய பயப்படுறீங்க. இவங்க வருவாங்களா வரமாட்டாங்க, நீங்களே உங்களை தாழ்த்திக்கிறீங்க. ஒருவேளை அவங்க வந்து அவங்களோட ஈகோ பாக்குறாங்களோ, அப்ப அவங்க வந்தாலுமே நானுமே இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே ஒரு ஈகோ வந்து ரைஸ் ஆகுது. ஏன்னா இத்தனை வருஷம் நான் அவங்களுக்காக வெயிட் பண்றேன், அவங்க வரவே மாட்டேன்றாங்களே, அப்போ நானும் வந்து என்ன பண்றேன், என்னோட ஈகோவை நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்றீங்க. சோ சேனல் லவ் மெசேஜஸ் பார்த்திருப்பீங்க. இதான் உங்க பர்சன் உங்களுக்கு கொடுத்திருக்க மெசேஜஸ். இப்போ இல்லைனாலும் இன் ஃபியூச்சர் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. ஸோ டோன்ட் வரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூ ரிலேஷன்ஷிப் மேரேஜா இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு.
ஸோ நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க கூட மேரேஜ் பண்ணிக்கணுமா இல்லையா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும்னு நம்புறேன். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். இதே மாதிரி உங்களை ஹீல் பண்ணக்கூடிய டாபிக்ஸை நான் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். நம்மளோட டிவைன் சேனலுக்கு உங்களோட ஆதரவை நீங்க கொடுத்துட்டே இருங்க. ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.